திருமாவளவன் சொல்றது உண்மையான ஆசையில சொல்றாலாம் இல்லை. அவர் போன தடவை 6 சீட்டுனாங்கல்ல, அதை எதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக பண்றது தான். இவங்க உண்மையிலேயே இவங்களுக்கு அதெல்லாம் அந்த வெறியெல்லாம் இருந்ததுன்னா, நம்ம கட்சி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா என்னது வேங்க வயலில் போயிருப்பாரு, வேங்க வயல் பிரச்சனை கிளப்பியிருப்பாரு. இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த கிட்னி திருடுறாங்க, ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையே. எல்லாம் நம்ம நாட்டில் ஏழ்மையா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவங்க வந்து தலித் மக்கள் தான் வந்து ஏழ்மையில் இருக்காங்க. அவருக்கே தெரியும். எல்லா அட்ராசிட்டிஸும் அவங்க மேலே தான் நடக்குது. அதனாலதான் எந்த சாதிக்குமே இல்லாத ஒரு தனி சட்டமே SC/ST அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதை கொண்டு வந்து யாருக்காக? அந்த மக்களுக்காக தானே. அந்த மக்களோட பிரதிநிதியாக இருந்துகிட்டு தனக்கு மட்டும் 2 சீட் வேணும், எனக்கு 2 MP கொடுத்துருங்க, 6 MLA கொடுத்துருங்க, இதுக்கு மட்டும் தான் நடத்துறாரு தவிர, இல்லைன்னா ஆர்டிகல் 370 அது ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து பாராட்டிருக்கணும். ஆர்டிகல் 370 என்ன காரணங்களா, இது வரைக்கும் அங்க இருக்க தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, இப்ப இடஒதுக்கீடு வந்துருச்சு காஷ்மீர்ல. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இந்த 370 ஏத்துக்கிறேன், அப்ரகேட் பண்ணதுன்னு ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லியிருக்கணும்.